அடடா, யாரோ வெண்ணெய் பானையில் கையை வைக்கிறார்கள் பாருங்களேன். கோகுலம் முழுக்க வெண்ணெயின் மனம் வீசுகிறது. பானைகள் எல்லாம் கூரையில் தொங்குகிறது. பாருங்களேன், நம்ம கண்ணனும் அவனுடைய நண்பர்களும் ஏதோ குறும்பு திட்டம் போடுகிறார்கள். ஒருவன் குனிய கண்ணன் மேலே ஏறுகிறான். சாளரத்திலிருந்து உள்ளே எட்டி பார்க்கிறான். அங்கே தொங்கும் வெண்ணெய் பானைகள் தான் அவர்களின் இலக்கு. அவர்கள் மனித கோபுரம் போல் ஏறி நின்று வெண்ணெய் பானையை எட்டி பிடிக்க பார்க்கின்றனர். கண்ணன் குச்சியால் பானையை உடைத்தான். வெண்ணெய் தரையெல்லாம் சிந்தியது. அந்த புன்னகையுடன் சிறுவர்கள் இரு கைகளாலும் வெண்ணெய் உண்டு மகிழ்ந்தனர். கண்ணன் வெண்ணெயை நாய்க்கும் குரங்கிற்கும் பறவைகளுக்கும் பகிர்ந்து அருளினான். அந்த நேரத்தில் வீட்டின் கோபி பெண் வந்து கண்ணனின் கையில் வெண்ணெயை கண்டார். கோபமடைந்த கோபிமார்கள் யசோதையிடம் சென்று புகார் கூறினர். யசோதா கண்ணனை உரலில் கட்ட செல்லும் போது சிரித்த முகத்துடன் வெண்ணெயை சுவைத்த நினைவில் புன்னகைத்தான்.